கடப்பா கார தோசைக்கு டஃப் கொடுக்கும் என்னோட இந்த ஸ்டைல்ல தோசை சுட்டீங்கன்னா அதுக்காக இதை தக்காளி தோசையோ இல்ல அடை தோசையோ நினைச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தோசைன்னா சட்னியை தொட்டு தான் சாப்பிடணுமா என்ன? என்னோட இந்த ஸ்டைல்ல தோசை சுட்டு பாருங்க, இன்னும் கொண்டு வான்னு கேட்பாங்க. அதுக்கு முதல்ல 2 காஷ்மீரி மிளகா 2 நார்மல் மிளகாவை சுடுதண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நார்மல் மிளகாவை இன்னும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி அதுல 2 பூண்டு பல், கொஞ்சம் போல கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்கிற எல்லா பொருள்களையுமே உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதுல உங்க வீட்டுல டெய்லி யூஸ் பண்ற இட்லி தோசை மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இது கொஞ்சம் வித்தியாசமான தோசைங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மிக்சி ஜார்ல இருந்து நேரா ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இப்போ அதுல 2 கரண்டி அளவுக்கு இட்லி தோசை மாவு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப அடுப்புல தோசை கல்ல வச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண தோசை மாவை அதுல கொஞ்சமா ஊத்தி ஒரு சின்ன ரவுண்டாவும் இல்லாம பெரிய ரவுண்டாவும் இல்லாம ஊத்தி எடுத்துக்கோங்க. இந்த தோசையோட பெரிய பிளஸ் இது நெய் ஊத்தி சுடுறதா. கண்டிப்பா நெய் பாட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம போட்டிருக்க பூண்டு கருவேப்பிலை அதோட ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதே நெய் தான். சோ கண்டிப்பா நெய் சேர்த்து சுடுங்க, சூப்பரா இருக்கும். நல்லா 2 பக்கமும் மொறுமொறு ஆனதுக்கு அப்புறம் சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கார தோசை ரெடி. டெஃபினட்டா இந்த மாதிரி ரெசிபி நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். Thank you so much for watching.